வெண்முரசு. சென்னா வேங்கை 6. வாசிப்பது சந்தீப். ஒவ்வொருவராக வெளியேறுவதை நோக்கி அமர்ந்திருந்த சாத்யகி அசங்கனிடம், அவையில் நிகழ்ந்த எதைப் பற்றியும் உங்களுக்குள் பேசிக்கொள்ள வேண்டியதில்லை. இங்கு நிகழ்ந்தன அனைத்தும் உங்கள் நினைவில் நின்றால் போதும். சென்று அரண்மனையில் ஓய்வெடுங்கள். நான் அரசரையும் அமைச்சர்களையும் பார்த்துவிட்டு திரும்பி வருகிறேன் என்றான். சாந்தன், ஏன் நாங்கள் பேசிக்கொள்ளக்கூடாது என்றான். சினத்துடன் திரும்பிய சாத்யகி, ஏனென்றால் நீங்கள் பேசிக்கொள்ளத் தொடங்கினால் உடனே இளிவரல்தான் எழுந்து வரும். இந்த அகவையில் அரசு சூழ்தலும் அதன் பல நூறு சிடுக்குகளும் விசைநிகர்களும் புரிந்து கொள்ள முடியாதவையாகவே இருக்கும். தங்களால் புரிந்து கொள்ள முடியாதவற்றை ஏளனம் செய்வதென்பது இளையவர்களின் இயல்பு. நீங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும், அரசர்கள் பல்லாயிரம் செவிகளும் கண்களும் கொண்டவர்கள். தனியறைக்குள் இருந்து நீங்கள் பேசும் சொற்களைக் கூட அவர்கள் அறியக்கூடும். எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பதென்பது காட்டு விலங்குகளுக்கு தெய்வங்கள் அளித்த கட்டளை. அரசியல் சூழலும் ஓர் வேட்டைக்காடு என்றுணர்க என்றான். அசங்கன் இளையவனை முகம் திருப்பாமல் பார்த்து நுட்பமாக விழியசைத்துவிட்டு சாத்யகியிடம், அவ்வாறே தந்தையே என்றான். செல்க. இளையோரை நீதான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவர்களின் செயல்களிலும் சொற்களிலும் உன்னுடைய கட்டுப்பாடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று சாத்யகி சொன்னான். அவர்கள் தலைவணங்கி விலகிச் சென்றபின் விழிமறைவது வரை நோக்கி நின்றான். பின்பு பெருமூச்சுடன் திரும்பி இடைநாழியினூடாக நடந்து அரசு சூழ் அறை நோக்கிச் சென்றான். அவனுக்கு எதிரே வந்த சுரேசர் புன்னகைத்து, மைந்தர் எங்கே என்றார். அவர்களை தங்கள் அறைக்கு செல்லும்படி சொல்லியிருக்கிறேன். இன்று அவையில் என்ன நிகழ்ந்ததென்று அவர்களுக்கு புரிந்திருக்காது. யாதவர் குடியவைகளில் ஆளுக்கொன்று சொல்லி கூச்சலிட்டுக் கொண்டிருப்பார்கள். அதைப்போல என்று எண்ணிவிட்டிருப்பார்கள் என்றான் சாத்யகி. வெண்பற்கள் காட்டி சிரித்தபடி, மைந்தர்களை நாம்தான் பின்தொடர்கிறோம், அதை நாணி அவர்களிடம் நம்மை பின்தொடரும்படி ஆணையிடுகிறோம் என்று சொன்ன சுரேசர் சாத்யகியின் தோளில் கை வைத்து, மைந்தரைப் பற்றிய பதற்றத்தை ஒரு பெருங்கொண்டாட்டமாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் யாதவரே. உம்மை இத்தனை மகிழ்வுடன் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்றார். மகிழ்வா? என்னால் நிலை கொண்டு அமரவே இயலவில்லை என்றான் சாத்யகி. ஆம், தெரிகிறது என்றபின் சுரேசர், செல்க, அங்கு அரசர் அவையமர்ந்து விட்டார் என்றார். சாத்யகி தாழ்ந்த குரலில், என்ன நிகழ்கிறது அமைச்சரே? அரசு இன்று அவையில் அவ்வாறு பேசுவார் என்று அனைவருக்கும் தெரிந்ததுதானே? எனினும் ஏன் பேசவிட்டார்கள்? ஏதேனும் சொல்லி அரசியை அவையிலிருந்து தவிர்த்திருக்கலாமே என்றான். சுரேசர், நானும் அதேதான் எண்ணினேன். மிதமெஞ்சிய வஞ்சத்தால் உணர்வழிந்து அரசி போர்த்தெய்வ பூசனைகளிலும் கடுநோன்புகளிலும் ஆழ்ந்திருக்கிறார் என்று அவையில் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அரசி அவைக்கு வரட்டும் என்று இளைய யாதவர் எண்ணினார் என்று தோன்றியது. அவர் எண்ணத்தை நாம் எப்போதுமே அறியவியலாது என்றார். அவர் என்ன இவையனைத்திலும் இருந்து முற்றாக விலகியவர் போலிருக்கிறார்? இது அவருடைய போர் என்பதை மறந்துவிட்டவர் போல என்று சாத்யகி சொன்னான். சுரேசர், ஆனால் இத்தனை ஆண்டுகளில் அனைத்திற்கும் அவரிடம் விடை இருக்குமென்று ஒவ்வொரு முறையும் நம்பியிருக்கிறேன். ஒருமுறை கூட அது பொய் என்று ஆனதில்லை. அவர் மேல் ஐயமோ சினமோ கொள்வதும் ஆற்றாமையுடன் பேசிக் கொள்வதும் எப்போதும் அவரை எண்ணியிருப்பதற்கான வழி என்றே எனக்குத் தோன்றுகிறது. இத்தருணமும் அவ்வாறே. நாம் வியந்து சொல்வதற்குரிய ஒன்றாக ஒரு விழியசைவில் ஒரு சொல் மிகையில் அவரால் ஆக்கிவிட இயலும் என்றார். சாத்யகி முகமும் உடலும் இளகி புன்னகைத்தான். ஆம், அவரால் இயலாதது என்று எதுவுமில்லை. நன்று நிகழுமென்றே எண்ணுவோம் என்றபின் தலைவணங்கி விடை பெற்றான். சொல்லாடல் நிகழ்ந்து கொண்டிருந்த சிற்றறையின் வாயிலை சென்றடைந்தான். அங்கு நேமிதரன் வாயிற்காவலனாக நின்றிருந்தான். தலைவணங்கி, தங்களை அரசர் தேடினார் என்றான். என்னையா கேட்டாரா என்று பதைப்புடன் கேட்டான் சாத்யகி. சொல்லெடுத்துக் கேட்கவில்லை. என்னை அவர் நோக்கியபோது உங்களை பார்க்க விழைகிறார் என்று தெரிந்து கொண்டேன் என்றான் நேமிதரன். உள்ளே எவர் இருக்கிறார்கள் என்று சாத்யகி கேட்டான். அனைவரும்தான். சௌனகர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
செல்க என்றான் நேமிதரன். சாத்யகி கதவைத் திறந்து உள்ளே சென்றபோது பேசிக் கொண்டிருந்த சௌனகர் ஒரு கணம் நிறுத்தி திரும்பிப் பார்த்தபின் தொடர்ந்தார். தொடக்க முதலே தாங்கள் வேறு என்பதைக் காட்டிக்கொள்வதில் கிராதரும் நிஷாதரும் ஆர்வம் கொண்டிருக்கின்றனர். க்ஷத்ரியர்கள் வீரமும் ஒற்றுமையும் நிறைந்தவர்களாயினும் அவர்களுக்கு பிழையான தெய்வங்களின் திசை காட்டுதல் இருக்கிறது என்று எப்போதும் அவர்கள் கூறி வருகிறார்கள். இது தாங்கள் வேறு என்று அவர்கள் காட்டிக்கொள்வதற்கான தருணம். இவ்வுச்ச நிலையில் அவர்கள் விலகிச் சென்றால் நம்முடைய படைவல்லமை பெரிதும் குறையும். தாங்கள் அறிவீர்கள், இப்போர் முற்றிலும் நிகர்நிலையில் இப்போது நின்றிருக்கிறது. இத்திலாவில் ஒரு தட்டிலிருந்து ஒரு மணற்பரு அகல்வதும் பெரிய வேறுபாடென்றாகும். அவர்களை மாறி மாறி நோக்கியபடி சௌனகர் சொன்னார். அவர்கள் நம்மிடமிருந்து விலகிச் செல்வதை சொல்லிச் சொல்லி பெருக்கி தங்கள் படைவீரரின் நம்பிக்கையை பெருக்க முயல்வார்கள் கௌரவர்கள். இப்புறம் அவர்கள் விலகிச் செல்வதை எவ்வளவு சொல்குவித்து விலக்கினாலும் ஆழ்வுள்ளத்தில் அது பெருங்குறை என்றே நமது படைவீரர்களுக்கு தோன்றும். சொல்லப்போனால் அக்குறையை இல்லாமை செய்யும் பொருட்டு அதைப் பற்றி மிகையாகப் பேசுவார்கள். பேசுந்தோறும் அது பெருகும். உள்ளத்தில் ஆழ்நோய் என நின்று வளரும். படை திரண்டு செல்கையில் நமது வீரர்கள் ஒவ்வொரு அடிக்கும் நம்பிக்கை இழப்பார்கள். இப்போது என்ன செய்வது என்று எரிச்சலுடன் யுதிஷ்டிரர் கேட்டார். சௌனகர், இப்போது கூட நிஷாதரும் அரக்கரும் அசுரரும் நம்மிடமிருந்து விலகிச் செல்லும் எண்ணத்துடன் இல்லை என்றே எண்ணுகின்றேன். அவர்கள் இங்கு வந்த பொழுதிலிருந்தே க்ஷத்ரியர்களின் மேட்டிமை நடத்தையால் சற்று உளம்புண்பட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதைத்தான் காட்டுகிறார்கள். அதற்கு நாம் நிகர் செய்தால் போதும் என எண்ணுகிறேன் என்றார். யுதிஷ்டிரர், தெளிவான ஆணைகள் இடப்பட்டிருந்தனவே, என்ன ஆயிற்று அவர்களுக்கு என்றார். ஆம், நமது தரப்பிலிருந்து ஒரு சொல் கூட, ஒரு நோக்கு கூட அவர்களின் உள்ளம் புண்படும்படி எழுந்ததில்லை என்றே உறுதி கூறுகிறேன். அத்தனை படைத்தலைவர்களுக்கும் துணைப் படைத்தலைவர்களுக்கும் 100 கூட மறுசொல்லில்லாத ஆணைகள் அளிக்கப்பட்டிருந்தன என்றார் சௌனகர். ஆனால் ஒன்றை உள்ளே கொண்டிருந்து வெளியே மறைக்கையில் எழும் நடத்தை மாறுபாடே உள்ளிருப்பதை மிகத் தெளிவாக வெளிக்காட்டுவது. விராத குலத்துத் தலைவர் ஒருவரைக் கண்டு எழுந்து கைகூப்பி முகமன் சொல்லும் க்ஷத்திரிய சிறுபடைத்தலைவர் ஒருவர் அக்கணமே அவர் உள்ளத்தை புண்படுத்தியவராகிறார். புண்படுத்தலாகாதென்று ஒருவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் புண்படுத்தலாகவே ஆகும். இரு சாராரும் சேர்ந்து வாழ்ந்து ஓரிரு தலைமுறை கடந்த பின்னரே ஒருவரை ஒருவர் கண்காணிக்காத இயல்பு நிலை அமையும். அப்போது மட்டுமே புண்படுதலும் நிகழாது. நிகர்நிலையில் இரு சாராரும் திகழ்வர். எரிச்சல் மீதூர இதைப்பற்றி நாம் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறோம்? இப்போது என்ன செய்வதென்று சொல்லுங்கள் என்று உரத்த குரலில் யுதிஷ்டிரர் கேட்டார். இது ஒரு சிறு பழிவாங்கல் என்று தோன்றுகிறது. அரசரே தன் தம்பியருடன் சென்று நிஷாத குலத்தலைவர்களைப் பணிந்து போருக்கு உதவும்படி மீண்டும் ஒருமுறை கோரினால் இப்படையில் தாங்கள் விழைந்து முதன்மையைப் பெற்றுவிட்டதாக நிஷாதரும் கிராதரும் அசுரரும் அரக்கரும் எண்ணக்கூடும். அவர்கள் விழைவது தங்களை பிறர் பணிய வேண்டுமென்று மட்டுமே என்று எனக்குத் தோன்றுகிறது. அவர்களாலேயே நமது படை வெற்றி அமைந்ததென்று பின்னர் கூறிக்கொள்வதற்காக இப்போதே இதை நிகழ்த்துகிறார்கள் என்றார் சௌனகர். அவ்வண்ணமெனில் அதையே செய்வோம். நான் என்ன செய்ய வேண்டும்? நிஷாதரும் அரக்கரும் அசுரரும் தங்கியிருக்கும் பாடி வீடுகளுக்குச் சென்று அவர்களின் தலைவர்களுக்கு முன் தலைவணங்கி விண்ணப்பிக்க வேண்டுமா? அல்லது அவர்கள் கிளம்பிச் செல்லும் பாதைக்கு குறுக்கே நின்று தொழுது மன்றாட வேண்டுமா? இத்தருணத்தில் மேடையில் பொருந்தா வேடமொன்றை நடிப்பவன் போல் உணர்கிறேன் என்று யுதிஷ்டிரர் சலிப்புடன் சொன்னார். சகதேவன், இல்லை, மூத்தவரே. சௌனகர் அவர்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணுகின்றேன். அவர்கள் உண்மையாகவே இப்போரில் கலந்து கொள்வதில் பொருளில்லை என்று எண்ணுகிறார்கள் என்றான். யுதிஷ்டிரர் அவனை நோக்கி திரும்பி புருவம் சுளித்தார். எண்ணிப் பாருங்கள். அசுரர்கள், நிஷாதர்கள், கிராதர்கள் என்றேனும் நிலம் வெல்லவோ தங்கள் நெறிகளை பிறர்மேல் நிறுத்தவோ படை கொண்டு எழுந்திருக்கிறார்களா? அரக்கர்கள் சிலர் அதை செய்ததுண்டு. அவர்களும் க்ஷத்திரிய அரசர்கள் போல் தங்களை ஆக்கும் பொருட்டே அதை செய்தார்கள். அது அவர்களது இயல்பே அல்ல, அவர்கள் மண் போல் நிலை கொண்டவர்கள். ஆகவேதான் அவர்களை தமோ குலத்தார் என்றனர் நம் நூலோர் என்றான்.
படை கொண்டு சென்று பிறிதொரு நிலத்தை வென்றபின் அதை என்ன செய்வதென்று அவர்களுக்கு இன்னமும் தெரியாது. அயல் நிலத்தில் அவர்கள் வாழ்வதில்லை. கப்பம் கொள்வதை திருட்டென்றே கருதுகிறார்கள். தங்கள் நெறியை பிறர் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணமே அவர்களுக்கில்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான நெறிகள் உண்டென்றும் முகங்களைப் போல, உடலின் வண்ணங்களைப் போல அவற்றை மாற்றிக்கொள்ள முடியாதென்றும் அவர்களின் மரபுகள் சொல்கின்றன. அவர்கள் போர் புரிவது பெண்கவர்தலுக்காகவும் பெண்மயிர்ப்புக்காகவும் சிறு கொள்ளைகளுக்காகவும் மட்டுமே. பெண் சிறுமை செய்யப்பட்டால், மைந்தர்கள் கொல்லப்பட்டால், தெய்வங்கள் அழைக்கப்பட்டால் மட்டும் பழிநிகர் செய்ய படை கொண்டெழுகிறார்கள். இப்போரில் நம் படைக்காக நிஷாதரையும் கிராதரையும் அரக்கரையும் அசுரரையும் திரட்டியவன் நான். ஒவ்வொரு குழுவுக்கும் ஓலை அனுப்பினேன். அனைத்திலும் எங்களுக்கு இழைக்கப்பட்டு அவைச்சிறுமைக்காக போர் கொண்டெழுவதாகவே சொன்னேன். ஒவ்வொரு தூதுவனுடனும் அவையில் நிகழ்ந்ததை உளஎழுச்சியுடன் பாடி விளக்கும் சூதன் ஒருவனையும் அனுப்பினேன். அவர்கள் அவைகளில் முதலில் சூதன் அஸ்தினபுரியின் அவையில் நிகழ்ந்ததை சொல்கொந்தளிக்க பாடினான். அவர்களின் அவைகளில் பெரும்பகுதி மூதன்னையர் அமர்ந்திருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கதை கேட்டு கிராதரும் நிஷாதரும் அவைகளில் கண்ணீர் விட்டு விம்மி அழுதனர். பெரும்பாலான அவைகளில் அப்பாடல் முடிவதற்குள் மூதன்னையொருத்தி சன்னதம் கொண்டெழுந்து கைவிரித்துக் கூச்சலிட்டு தன் ஆணையை அவர்களுக்கு விடுத்தாள். அக்கணமே அவர்கள் தங்கள் குடிக்கோல்களையும் படைக்கலங்களையும் தூக்கி ஆட்டி நமக்கு படைத்துணை செய்வதாக ஆணையிட்டனர் என்று சகதேவன் தொடர்ந்தான். அவர்கள் குடிசேர்ந்து சொல்சூழவில்லை. அவையமர்ந்து அரசாடல் நிகழ்த்தவில்லை. தங்கள் நிகழ்நலன் வருநலன் எதைப்பற்றியும் எண்ணவில்லை. நிஷாத மன்னர் சுகோத்திரர் வீரிட்டலறியபடி நெஞ்சில் ஓங்கியறைந்து முன்னகர்ந்து இரு கைகளையும் விரித்து அன்னை குருதி கொண்டு குழல் முடியும் காட்சியைக் கண்டபின் அன்றி இனி நாட்டு எல்லைக்குள் நுழைய மாட்டேன் என்று வஞ்சினம் உரைத்தார். உபமல்ல நாட்டு அரசர் துர்கேசன் தன் அவையிலேயே வாளுருவி மூதனை முன் தாழ்த்தி துச்சாதனனின் ஒரு சொட்டுக் குருதியேனும் தன் வாளில் படியாமல் திரும்பி வந்து அன்னையை பார்ப்பதில்லை என்றார். பெரும்பாலான நிஷாதரும் கிராதரும் தங்கள் அன்னை தெய்வங்களுக்கு குருதிபலி கொடுத்து பழுதிற்க வஞ்சினம் உரைத்த பின்னரே இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் படைக்கலம் ஏந்தி வந்திருக்கும் வீரர்களுக்கோ அன்னை தெய்வமொன்றின் பழுதிற்கும் பணி ஒன்றென மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இங்கிருந்து நாம் அவைக்கு கிளம்பும்போதே அதைத்தான் சொன்னேன். குருதி கொண்டு குழல் முடிய பாஞ்சாலத்தரசி எழுந்து வஞ்சினம் உரைத்தாலொழிய நமது படைகள் இங்கிருந்து வெற்றி பெறுமென நம்பிக்கையுடன் கிளம்ப இயலாது என்றான் சகதேவன். யுதிஷ்டிரர் சினத்துடன் அதற்கான விடையை அர்ஜுனன் சொன்னான். அதை அவளிடம் சொல்லிப் பார்ப்பதில் எந்த பயனுமில்லை. அவள் இந்த போருக்கும் வஞ்சனத்துக்கும் மிக அப்பால் இருக்கிறாள். நமது சொற்களை வெறும் மைந்தர் பூசலென்றே பார்ப்பாள் என்றார். கசப்புடன் கைவீசி, சரி, அப்படியென்றால் போர் தொடங்கும் முன்னரே தோற்றுவிட்டதென்று பொருள். அவளிடம் சென்று சொல்லுங்கள், அவள் வஞ்சினம் உரைத்தால் நமது படைகள் உயிர் கொடுத்து வெற்றியை ஈட்டும், அவள் வஞ்சினம் உரைக்காததால் வெறுமனே உயிர் கொடுத்து களம் நிறைக்கப் போகிறார்கள் என்றார். சௌனகர் முழுமையாக அனைத்து திசைகளும் மூடப்பட்டுவிட்டதாகவே தோன்றுகிறது. மாற்று வழி ஏதேனும் உண்டென்றால் அதை இளைய யாதவரே சொல்ல வேண்டும் என்றார். அதுவரை எதையும் கேளாதவர் போலிருந்த இளைய யாதவர் திரும்பி போரெழுச்சிக்கான கொற்றவை பூசனை வரும் கருநிலவு நாளில் நிகழ்கிறது. அதன் பிறகே நாம் படையெழவிருக்கிறோம் அல்லவா என்றார். ஆம், கொற்றவைக்கு உயிர்ப்பலி கொடுத்து அக்குருதியை நெற்றியிலிட்டு கிளம்புவது வழக்கம் என்று சௌனகர் சொன்னார். அப்பூசனையை எவர் நிகழ்த்த வேண்டும் என்றார் இளைய யாதவர். வழமையின்படி குலத்து மூதனை முன்னின்று நிகழ்த்த வேண்டும் என்றார் சௌனகர். இம்முறை அதை திருப்பதியே செய்யட்டும் என்று இளைய யாதவர் சொன்னார். வஞ்சனம் உரைப்பதற்கே மறுப்பவள் போர் திறப்பு பூசனைக்கு மட்டும் எழுந்தருள்வாளா என்ன என்று யுதிஷ்டிரர் கேட்டார். அவளிடம் அதைப் பற்றி சொல்வோம். இது பூசனை என்று சொன்னால் அவள் மறுக்க மாட்டாள் என்று பீமன் சொன்னான். அர்ஜுனன், இல்லை. சென்ற ஈராண்டுகளாக திருப்பதி கொற்றவை பூசனையில் ஈடுபாடு காட்டவில்லை. முறைமைகளுக்கு மட்டுமே செல்கிறாள். நோன்பு கொள்வதில்லை என்றான். யுதிஷ்டிரர் நிமிர்ந்து பார்த்து, ஆம், இதை நானும் அறிவேன். ஆனால் இவ்வண்ணம் எண்ணியதில்லை என்றார்.
இளைய யாதவர் எந்த தெய்வத்தை அவர் வழிபடுகிறார் என்றார். ஆலய பூசனைகளை பெரும்பாலும் அரசி இயற்றுவதில்லை. பெரும்பாலான பொழுதுகளில் தன் தனியறைக்குள் சுவடுகளுக்குள் மூழ்கியிருக்கிறார். அரிதாக வெளிவந்து விரலியர் நடனமோ இசையோ கேட்டு மகிழ்கிறார். தோழியுடன் அணுக்கக் காட்டில் உலா செல்வதுண்டு என்றார் யுதிஷ்டிரர். சகதேவன் அரசி வாக்தேவியை வணங்குகிறாள் என்றான். சௌனகர் இங்கு வாக்தேவிக்கு ஆலயமில்லையே என்றார். சகதேவன் தன் அறையில் சிறுபிடத்தில் வெண்பட்டு விரித்து அதில் சுவடுகளை தெய்வமென ஏற்றி சிற்றகலிட்டு வணங்குகிறாள் என்றான். அவளது அணுக்கச்செடி ஒருநாள் வெண்மலர்கள் கொண்டு செல்வதை பார்த்தேன். ஏனென்று கேட்டபோது இதை சொன்னாள். யுதிஷ்டிரர் மீண்டும் கசப்புடன் நகைத்து, இது இன்னமும் தெளிவாக இருக்கிறது. கொல்வேல் கொற்றவையை முற்றிலும் தவிர்த்து சொல்லமர் தேவியை வழிபடுகிறாள் என்றார். சாத்யகி இளைய யாதவரை பார்த்துக் கொண்டிருந்தான். அவர் அவ்வுரையாடலை கேட்காதவர் போல சாத்யகியை நோக்கி, இங்கிருந்து இப்போதே கிளம்பினால் இந்திரபிரஸ்தத்திற்கு சென்று வர எத்தனை பொழுதாகும் என்றார். புறவியில் கிளம்பினால் 3ஆம் நாள் இரவுக்குள் சென்று விடுவேன் என்று சாத்யகி சொன்னான். அவர் ஏதோ தீர்வுக்கு வந்துவிட்டாரென்பதை அங்கிருந்தோர் உணர்ந்து முகம் இளகினர். யுதிஷ்டிரர் அவர்கள் இருவரையும் மாறி மாறி நோக்கிய பின், ஆம், புறவியிலென்றால் விரைந்து சென்று விடலாம் என்றார். அங்கிருந்து அரசியின் தோழி மாயையை விரைவு தேரிலேறி இங்கு கொண்டு வர வேண்டும் என்று இளைய யாதவர் சொன்னார். ஆணை, அரசே என்று சாத்யகி சொன்னான். அவள் அங்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாக அணங்கு கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். அன்னையிடம் ஒருமுறை கேட்டேன். மானுடர் முகம் நோக்கி பேசுவதில்லை என்றார் என்று யுதிஷ்டிரர் சொன்னார். ஆம், அஸ்தினபுரியின் அரச பேரவையில் எழுந்து வஞ்சன முறைத்து அதே உச்ச உணர்வு நிலையில் அவ்வண்ணமே நீடிக்கிறாள் என்றார் இளைய யாதவர். சகதேவன் குருதி அன்றி பிரிததையும் நோக்கா விழி கொண்டவள் என்று சூதர்கள் அவளைப் பாடுகிறார்கள். ஒவ்வொரு கருநிலவு நாளிலும் கொற்றவை ஆலயத்திற்குச் சென்று குருதி அளித்து வணங்கி வழிபடுகிறாள். 5 புரியென குழல் நீட்டியிட்டிருக்கிறாள். பலிவிலங்கின் குருதினை பூசப்பட்டு ஊன் வாடை அடிக்கும் அக்குழல் சடைபிடித்து விழுதுகளென தொங்குகிறது என்று சூதன் பாடியபோது தொல் கதைகளில் வரும் போர்த் தெய்வமொன்றே என் உளவிழியால் கண்டேன் என்றான். அவள் இங்கு வரட்டும். கொற்றவை பூசனையை அவள் நிகழ்த்தட்டும் என்று இளைய யாதவர் சொன்னார். அவளா? அவள் அரசியின் நிழல் மட்டுமே. அவள் இங்கு வந்து கொற்றவை பூசனையை எப்படி நிகழ்த்தினாலும் கிராதரும் நிஷாதரும் அரக்கரும் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்பதில்லை. நாம் ஏதோ சூழ்ச்சி செய்கிறோம் என்று எண்ணினால் அது நம்மீது மேலும் ஏளனத்தையே உருவாக்கும் என்றார் யுதிஷ்டிரர். இளைய யாதவர் நமக்கிருக்கும் ஒரே வழி அவள்தான் என்றார். யுதிஷ்டிரர் மேலும் ஏதோ சொல்வதற்குள் சகதேவன் ஓடுபுகுந்து, மூத்தவரே, யாதவர் கூறுவது சரி என்று எனக்கும் தோன்றுகிறது. மாயை இன்றிருக்கும் தோற்றம் இத்தொல்குடிகளின் மூதன்னைக்குரியது. கொற்றவை ஆலயத்தில் குருதிபலி கொடுத்து வெறியாட்டெழுந்து அவள் வந்து நின்று வஞ்சம் கொள்ளச் சொல்லி ஆணையிட்டால் இம்மக்கள் அவளை மறுக்க மாட்டார்கள் என்றான். இளைய யாதவர், மாயை வரட்டும். இங்கு கொற்றவை பூசனை நிகழட்டும். நன்று நிகழுமென்று எதிர்பார்ப்போம் என்றார். யுதிஷ்டிரர், எனக்கு நம்பிக்கை வரவில்லை என்றாலும் பிறிதொரு வழியில்லை என்பதையும் உணர்கிறேன் என்றார். சாத்யகி தலைவணங்கி, ஆணை தலைக்கொள்கிறேன் அரசே என்றான். சாத்யகி தன் அரண்மனைக்கு வந்தபோது தேர்முற்றத்திலேயே அரண்மனைக்குள் மைந்தரின் ஓசைகள் உரித்துக் கொண்டிருப்பதை கேட்டான். சினத்துடன் கடிவாளத்தை ஏவலனிடம் கொடுத்துவிட்டு, என்ன ஓசை அங்கே என்றான். ஏவலன் தயங்கி, மைந்தர்கள் விளையாடுகிறார்கள் என்றான். விளையாடுகிறார்களா? விளையாடவா அவர்கள் இங்கு வந்தார்கள்? மூடர்கள்! இவர்களை என் குலத்தின் படைத்தொகை என்று அரசர் முன் நிறுத்திய நான் பெருமூடன் என்றபடி சாத்யகி படிகளில் ஏறினான். ஏவலன் குனிந்து அவன் காலணிகளை கழற்றுவதற்குள், யாரங்கே, அசங்கா என்று கூவினான். உள்ளே ஒலிகள் நின்றன. அசங்கன் படிகளின் மேல் தோன்றி மெல்ல இறங்கி வந்து தலைவணங்கினான். என்ன அங்கே ஓசை என்று சாத்யகி அதட்டினான். ஒன்றுமில்லை என்று அவன் சொன்னான். ஒன்றுமில்லாமலா இந்த ஓசை என்று சாத்யகி கூச்சலிட்டான்.
அசங்கன், இளையவன் விளையாட்டுக் காட்டுகிறான், மற்றவர்கள் சிரிக்கிறார்கள், அவ்வளவுதான் என்றான். என்ன விளையாட்டு என்று சாத்யகி கேட்டான். அசங்கன் பேசாமல் நின்றான். சொல், அறிவிலியா நீ? என்ன விளையாட்டு என்று உரக்கக் கேட்டான் சாத்யகி. அவன் பேசாமல் நிற்க, இது என் ஆணை. சொல் என்றான். அவன் யுதிஷ்டிரரை ஏளனம் செய்து கொண்டிருந்தான் என்றான் அசங்கன். ஓசையழ பற்களைக் கடித்து, ஆம், எண்ணினேன் என்றான் சாத்யகி. அசங்கன் பதறி, மிகையாக அல்ல, மென்மையாகத்தான் என்றான். என்ன சொன்னான் என்றான் சாத்யகி. அரசர் படைகளிடம் போர் வஞ்சனத்தை உரைத்ததும் அவர்கள் அனைவரும் கலைந்து சென்று சிறு குழுக்களாக அமர்ந்து அந்த வஞ்சனத்தை புரிந்து கொள்ள முயல்வதாக சொன்னான். அதை விளங்கிக் கொள்ளும் பொருட்டு அறிஞர்களிடமும் சூதர்களிடமும் சென்று வினவுவதாக நடித்துக் காட்டினான். சாத்யகி உடலெங்கும் நடுக்கம் பரவ கைகளால் மீசையை முறுக்கியபடி கூர்ந்து நோக்கி, என்றான். அவ்வளவுதான் என்றான் அசங்கன். முழுமையாக சொல் என்றான் சாத்யகி. முழுமையாகவே என்று தொடங்கிய அசங்கன், இன்னும் ஓரிரு செய்திகள்தான் தந்தையே என்றான். முழுமையாக சொல் என்றான் சாத்யகி. அவர்கள் அறிஞர்களிடம் சொன்னபோது அந்த வஞ்சன உரையை விரிவாக விளக்கி ஆளுக்கொரு நூல் எழுதி அளித்தார்கள். அந்த நூல்களை புரிந்து கொள்ளும் பொருட்டு அவர்கள் வேறு நாட்டு அறிஞர்களை நாடிச் சென்றார்கள். இறுதியில் அஸ்தனபுரிக்கே சென்று அங்கிருக்கும் அறிஞர்களிடம் அளித்தார்கள். அங்கிருக்கும் அறிஞர்கள் அந்நூல்களை விளக்கி மேலும் நூல்களை எழுதினார்கள். அதன்படி அஸ்தனபுரியின் அரசர் துறவு மேற்கொண்டு கமண்டலமும் கைத்தடியுமாக இமயமலைக்கு சென்றார். இந்திரபிரஸ்தத்தின் அரசர் துறவு மேற்கொண்டு தென்திசை நோக்கிச் சென்றார். மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சாத்யகி என்றான். அந்த வஞ்சனத்தை விளக்கும் பொருட்டு சூதர்களிடம் கேட்டபோது அதன் பொருளை ஆடலும் பாடலுமாக நடித்துக் காட்டினர். அதை தெளிவாக புரிந்து கொண்ட அனைவருமே உடனே அடுமனைகளுக்குச் சென்று உணவருந்தி மது உண்டு கழித்து நகருக்குள் இறங்கி மகளிருடன் காதல் விளையாடத் தொடங்கினர். நாட்டில் மகிழ்ச்சி நிலவியது என்று தாழ்ந்த குரலில் அசங்கன் சொல்லி, எல்லாம் விளையாட்டாகத்தான். அவன் கடுஞ்சொல் எதுவும் சொல்லவில்லை. நாங்கள் சற்று சிரித்து என்றான். அவனை வரச்சொல் என்றான் சாத்யகி. அசங்கன் மிக இளையவன். அவனுக்கு இன்னும் அகவை முதிர்வே என்று தயங்க, வரச்சொல் என்று உரத்த குரலில் சாத்யகி கூவினான். அசங்கன் உள்ளே சென்று சொல்ல மைந்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்தனர். இழுவரல் நடித்தவன் எவன்? அவன் முன்னே வரட்டும் என்றான் சாத்யகி. மைந்தர்கள் அசையாது நிற்க அசங்கன் அவன் பிழை எதுவும் செய்யவில்லை. அவனிடம் நடித்துக் காட்டும்படி சொன்னது நானே. வேண்டுமென்றால் தாங்கள் என்னை தண்டிக்கலாம் தந்தையே என்றான். யாரை தண்டிப்பதென்று எனக்குத் தெரியும். முன்னால் வா என்றான் சாத்யகி. சினி மெதுவாக முன்னால் வந்து நின்றான். அவனைப் பார்த்ததும் சாத்யகி தன்னையறியாமலே புன்னகை புரிந்தான். அதைக் கண்டு அவனும் புன்னகையுடன் தலை தூக்கி, நான் விளையாட்டாகத்தான் என்றான். அறிவிலி, அரசரையா ஏளனம் செய்வது என்றான் சாத்யகி. ஆனால் புன்னகையால் அவன் குரலில் வலு அழிந்துவிட்டிருந்தது. நான் வேறு எவரும் இல்லாதபோதுதான் என்றான் அவன். சாத்யகி அவன் தோளில் கை வைத்து தன்னருகே இழுத்து உடலுடன் சேர்த்துக் கொண்டு, நாம் சிற்றரசர்கள் மைந்தா. உண்மையில் நாம் அரசர்களே இல்லை. கன்றோட்டம் யாதவர்கொடி நாம். துவாரகை எழுந்த பின்னர் நாம் அரசர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். சிற்றரசர்களுக்கு படைவீரர்களுக்குரிய விடுதலை இல்லை. அரசர்களுக்குரிய உரிமைகளும் இல்லை. நாம் சொல்வனவற்றுக்கு அரசர்களின் கூற்றுக்குரிய மதிப்பு உண்டு. அச்சொற்களை நிலைநாட்டும் ஆற்றல் நமக்கில்லை என்றான். பாரத வருஷம் முழுக்க சிற்றரசர்கள் அனைவரும் அரசர் என மாற்றிக்கொண்டு கூத்து மேடையில் நடிக்கும் பாணர்கள்தான். பேரரசர் யயாதியின் ஒரு கொண்டு கூத்து மேடையில் எழும் பாணன் யுதிஷ்டிரரை அருகே வாடா மைந்தா என்று அழைக்க முடியுமா என்ன என்றான் சாத்யகி. சினி, அழைக்க முடியும் தந்தையே என்றான். சாத்யகி, எப்படி என்றான். மது அருந்தியிருக்க வேண்டும் என்றான் சினி.
சாத்யகி என்ன செய்வதென்றியா தவிப்புடன் நோக்க அவன் மேலும் ஊக்கம் கொண்டு அரசரும் மதுவருந்தியிருக்க வேண்டும் என்றான். சாத்யகி உடைந்து சிரித்து, உங்களிடம் பேசுமளவுக்கு என்னிடம் சொற்களில்லை. இனி இளைவரல் என்றால் இந்த அறைக்குள் நிகழ வேண்டும். ஏவலரோ காவலரோ அறியலாகாது என்றபின் முகம் மாறி அசங்கனிடம், நான் இன்றே இந்திரபிரஸ்தத்திற்கு கிளம்புகிறேன். இங்குள்ள அனைத்தையும் நீ முறைப்படி நிகழ்த்த வேண்டும் என்றான். அசங்கன், எங்களை இன்று அரசி அழைத்திருக்கிறார்கள் என்றான். அரசியா, எதற்கு என்று கேட்டதுமே சாத்யகி நினைவு கூர்ந்து, மெய்யாகவா என்றான். அசங்கன், மெய்யாகவே அரசி என்னுடைய திருமணத்தை எண்ணுகிறார்கள் என்று தோன்றுகிறது என்றான். சாத்யகி, ஆம், பேரரசி வெறுஞ்சொல் உரைப்பதில்லை என்றான். அதை தாங்கள் விரும்பவில்லையா தந்தையே? நம் குடிக்கு அது உகந்ததல்ல என்று எண்ணுகிறீர்களா என்றான் அசங்கன். என்ன பேச்சு பேசுகிறாய்? பாஞ்சாலத்து இளவரசியைக் கொள்வதென்பது நம் குடிக்கு தெய்வங்கள் அளிக்கும் கொடை என்றான் சாத்யகி. பிறகு ஏன் அஞ்சுகிறீர்கள் என்றான் அசங்கன். அஞ்சவில்லை. அவர்களுக்கு நிகராக அமர வேண்டுமே என்று எண்ணி பதறுகிறேன், அவ்வளவுதான். அசங்கன், நான் அந்த இளவரசியை சந்திக்கிறேன். எனக்கு எந்தப் பதற்றமுமில்லை. நான் இப்புவியின் முதன்மை அரசனின் தொண்டன். இளைய யாதவர் பெயர் என் நாவில் உள்ளவரை எந்த அவையிலும் எனக்கு தாழ்வுணர்ச்சியில்லை என்றான். மெல்லிய உளக்கிளர்ச்சியுடன் அவன் விழிகளைப் பார்த்தபின் சாத்யகி, ஆம், உன் அகவையில் நானும் அவ்வாறுதான் இருந்தேன் என்றான். பாஞ்சாலத்தரசியை சென்று சந்தியுங்கள். அதற்கு முன் மூதனை குந்தியையும் சென்று வணங்கி வாழ்த்து கொள்ளுங்கள். நம் குடிக்கு மூதனை அவர். அவருக்கு அனைத்தும் இதற்குள் தெரிந்திருக்கும். அசங்கன், ஆணை என்றான். நன்று நிகழட்டும் என்றான் சாத்யகி. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.